ஹாய் பிரபு. நேற்று வந்து என்ன இதுல சொல்லிட்டு போனோம்னு தெரியல, ஒரு த்ரில்லிங் இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கு லைவ் வர வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு எப்படி இருந்தது, சிஎஸ்கே ஜிடி அந்த ஃபைனல்ஸ் இதே மாதிரி ஒரு 1:30 மணிக்கு தான் முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட் ஃப்ரம் யூஎஸ் கிரிக்கெட்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டீமா தெரியுறாங்க, நல்லா பைண்ட் ஆயிருக்காங்க. நம்ம சொல்றோம் அவங்க வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து பிளேயர்ஸை பிக் பண்ணி எடுத்து ஒரு டீமா செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா அப்படிலாம் தெரியல, இன்னமும் அவங்க மதர்லேண்டுக்கு விளையாடுற மாதிரி அந்த ஒரு டெஸ்பிரேஷன் காட்டுறாங்க. அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் 25+ இயர்ஸ் ஆடி இருக்க பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அது தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்செட்டுன்ற வார்த்தை இனிமேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடுற டீமை வந்து நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷனை கொடுத்தாகணும். தே ஆர் த பெஸ்ட் டீம் டுடே, ஸோ தே ஹவ் வான் அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானை ஸ்ட்ரெயிட்டாகவே பேக் ஃபுட்டில் போட்டாங்க 3 குயிக் விக்கெட்ஸ் எடுத்து. அங்கேருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபெச் பண்ணால் கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. பாபர் அசம் அண்ட் ஷதாப் கான் ஆடி ட்ரை பண்ணாங்க. ஸ்டில் அந்த 160ங்கிறது இவங்களுக்கு பத்தல. அவங்க பேட்டிங்ல என்ன அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். திருப்பி ரிப்பீட் பண்ணாங்க அந்த அவங்களோட கன்சிஸ்டன்சியை. ஓப்பனர்ஸாக வந்து மொனாட் பட்டேல் அவர் தான் கேப்டனும் கூட, அவரும் நல்லா ஆனாரு. ஆரன் ஜோன்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காரு, கன்சிஸ்டண்டா வினிங் நாக்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. பவர் பிளேலையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி போச்சுன்னு பேசலாம், அப்புறம் பவர் பிளேக்கு வரலாம். நீங்க சொல்லுங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸ். ஸோ அதான் ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாகவே யூஎஸ்ஏக்கு எல்லா கிரிக்கெட் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலாக இன்னொன்று நம்ம யூஎஸ்ஏ என்ன பாராட்டணும்னா, தே ஆர் ஹேவிங் கோரே ஆண்டர்சன், பட் அவரை நம்பி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா கோரே ஆண்டர்சன் அவங்க இறக்கவே இல்லை. பவுலிங்ல ஆப்வியஸாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, பட் பேட்டிங்ல அவர் இறக்கவே இல்லை. ஈவன் சூப்பர் ஓவரில் கூட ஜோன்ஸும் அந்த ஹர்மீத் சிங்கும் வந்து இறங்குறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு அவங்க எடுத்திருக்க பெரிய ஒரு கட்ஃபுல் டிசிஷன். இதை பார்த்துட்டு ஒரு சில போர்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது கமெண்ட்ல என்ன திட்டவும் போறீங்க, அதுக்கும் நான் ரெடியா இருந்துக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு என்னன்னு தெளிவா சொல்லிடுங்க, அப்பதான் திட்டுறதுக்கு வசதியா இருக்கும். பிக் நேம்ஸை பார்த்து பண்ணாதீங்க, சிச்சுவேஷன் யார் வேணுமோ அவங்கள ஆடுங்கன்னு சொல்றீங்க. எந்த போர்டுன்னு சொல்லிடுங்க. இன்னைக்கான பாகிஸ்தான் போர்டுக்கே கூட சொல்லுவேன். இன்னைக்கு ஆப்போனண்டா நான் பாகிஸ்தான் போர்டுக்கே கூட சொல்லுவேன். ஸோ அதான் ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு எல்லாத்துலயுமே ப்ரெஷர் போட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல லேக் ஆனாங்கன்னா லாஸ்டா அந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் லேக் ஆனாங்களே தவிர மற்றபடி எல்லா போர்ஷனும் சூப்பரா சீல் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் ஜோன்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் வந்துட்டு ஒரு ஃபினிஷர் ரோல சூப்பரா பண்றாரு, ரொம்ப பம்பளப்பா இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த மின்னோஸ் அப்படிங்கிற சைட்ல வந்துட்டு இந்த கடைசி ஓவர்ல 12 ரன் 14 ரன் அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு எப்படியுமே ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, பவுலிங் டீமுக்கு தான் வின்னு. பட் அங்கிருந்து ஹாரிஸ் ராஃபும் ஒன்றும் சும்மா சாதாரண பவுலர் கிடையாது, அவரும் ஒரு நல்ல குவாலிட்டி பவுலர் தான். அவரை டேக் ஆன் பண்ணி அண்ட் கடைசியில ஹர்மீத் சிங் போட்ட அந்த ஒரு லாஸ்ட் பால் 4 எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மெமரபிள் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஆக்சுவலா சொன்னா இதுக்கும் திட்டுவாங்க, நிதிஷ்குமார் சரி. அந்த கடைசி 2024 ஹோல் ஐபிஎல் சீசனை விட இந்த வருஷம் நம்ம 2 சூப்பர் ஓவர் மேட்ச் டிஃபைன் பண்ணிடுச்சு T20யோட குவாலிட்டியை. 200 260 வேணாம், 160 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண முடியல ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனால. அந்த 160 அடிச்சுட்டு கமாண்டிங்கா திரும்ப சூப்பர் ஓவர்ல வந்து 18 ரன்ஸ். அதுல அந்த ஹர்மீத் சிங் பேட்ல ஆடாமே 4 ரன் டீமுக்கு சேர்த்து கொடுத்துட்டாரு, 2 ரன்டா ஓடி. ஸோ அதனால அவங்க பாகிஸ்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிரைம் பவுலர் வந்து சூப்பர் ஓவர் போடுறாரு, அவர் ப்ரெஷர் ஆறாரு. காரணம் என்னன்னா உங்க டீமோட ஃபீல்டிங் அவ்வளோ மட்டமா இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஆப்வியஸா ஒரு பவுலருக்கு ஃபீல்டிங் கை கொடுத்தாதான் பவுலிங் நல்லா வரும். அமீர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே சூப்பர் ஓவர் முன்னாடி அந்த நார்மல் இன்னிங்ஸ்ல ஆடிட்டு இருக்கும்போதே அமீர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு புவர் ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ்னால. அண்ட் அந்த ஆக்சுவலா அந்த இதெல்லாம் 2வே கிடையாது. அவர் ஜோன்ஸ் ஆஃப் சைட்ல அடிச்சு விட்டுருவாங்க, அதான் சிங்கிள் கட் பண்ணிருக்கோம். ஸோ புவர் ஃபீல்டிங், புவர் பேட்டிங், புவர் பவுலிங் எல்லாமே காஸ்ட் பண்ணிச்சு பாகிஸ்தானை. இது யூஎஸ்ஏக்கான வெற்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இது நாங்கள் உங்களுக்காக தான் பண்றோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு லைவ் போற ஒரு இதுவே இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி ஒரு யூஎஸ்ஏ வந்துட்டு ஒரு ட்ரெமெண்டஸ் கேம் ஆனவும் எங்களுக்கே ஒரு ஆர்வம். சரி ஓகே, காலையில ஆடியன்ஸ் வந்து எந்திச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கணும் ஒரு வீடியோ அப்படிங்கிறனால பண்றோம். ஸோ யா, குடோஸ் டு யூஎஸ்ஏ. அண்ட் அதுதான் நீங்க சொன்னது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட், எனக்கும் பிடிச்சிருந்தது.
கோரி ஆண்டர்சன் பத்தி சொன்னதுதான். ஒரு பிக் நேம், ஒரு நியூசிலாந்துக்கு ஒரு ஆல்ரவுண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு நியூசிலாந்து டீமுக்கே. ஸோ அவரை முன்னிறுத்தி நாங்க ஒரு டீம், எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க பண்றாங்கன்னா அவரை தூக்கி எங்க கேப்டன் ஆக்கிடுவாங்களான்னு கூட நினைச்சேன். இப்பவும் இருக்கிறது இந்தியன் தான் வச்சுக்கோங்களேன். மொனக் பட்டேல் தான் கேப்டனா இருக்காரு. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் அண்ட் நேம், அவரையே கேப்டன் ஆக்குவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்து நம்மளோட இதை தாட்ஸை வந்து பிரேக் பண்ணாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு முன்னிறுத்தல, நீ போயிட்டு சூப்பர் ஓவர் ஆடு, நீ போயிட்டு பினிஷ் பண்ணு, நீ போயிட்டு வந்து ஓவர் குரூஷியல் ஓவர்ஸ்லாம் நீ போடு, அந்த மாதிரி இல்லாம எங்ககிட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க, இஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம், எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஈக்குவல் ரோல் இருக்கு, ஈக்குவல் டேலண்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துது. அந்த டீம் எப்படி இருக்கு, டீம் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, சப்போர்ட் ஸ்டாஃப் எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்காங்க. கேரி கிறிஸ்டன்லாம் தூக்கிட்டு வந்து பாவம் பாகிஸ்தானுக்கு உட்கார வச்சுட்டு இருக்காங்க சப்போர்ட் ஸ்டாஃபா. அவரை காட்டிட்டு இருந்தாங்க சூப்பர் ஓவரப்ப. கொஞ்சம் என்ன சொல்றது, பாவமா இருந்தது. அவங்க ஃபீல்டிங்கை பாக்குறப்போதான் நீங்க சொன்ன மாதிரிதான் நான் உங்களுக்கு ஆஃப் த கேமரா நம்ம பேசிட்டு இருந்தோம், அப்போ கூட சொன்னேன், பாகிஸ்தானிஸ் டூயிங் பாகிஸ்தானிஸ் திங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபீல்டிங்க. என்னடா பண்றீங்கன்ற மாதிரி இருந்தது. என்ன வைடு போச்சு, அதுக்கு ஒரு ரன் ஓடுறாங்க, அங்கிருந்து த்ரோ அடிச்சு அதுக்கு இன்னொரு ரன் ஓடுறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கவே மேட்ச் விட்டாங்க, கிட்டத்தட்ட க்ளோஸ் மேட்ச் தான். எத்தனை 7 ரன்னும் நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ராஸு சூப்பர் ஓவர்ல. அதுதான் மேட்ச் காஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த 7 எக்ஸ்ட்ராஸை வெளியே தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அடிச்சு 18 ரன்னு, 11 ரன்லாம் ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஃபீல்டிங்கால தான் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம எப்படியும் வந்துட்டோம் சூப்பர் ஓவருக்கு, அதனால சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி தான் திருப்பி அவங்க அந்த பிக் நேம்ஸ்க்கு தான் போனாங்க. அசாம் கானை யூஸ் பண்ணல. கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருக்காங்க அசாம் கான் இஸ் நோன் ஃபார் ஹிட்டிங் சிக்ஸஸ். அவர் ரன்னிங் பிட்வீன் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காரு, அவர் ஃபிட்னஸும் சரி கிடையாது. ஆனா பால் மாட்டிக்கிச்சுன்னா 6 அடிப்பாரு. அண்ட் லெக் சைட்ல வந்து பவுண்டரி கிட்டவா இருக்கு, ஆஃப் சைட் தான் தூரமா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லா அசாம் கானை ஏன் ட்ரை பண்ணல, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பிக் நேம்ஸ்க்கு போயிட்டாங்க. ஃபக்கர் ஜமான் இன்னைக்கு ஒன்றும் பண்ணல, ஃபர்ஸ்ட் பால் அவுட் அவரும், அசாம் கானும் ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு. சாரி, அவர் ஒரு 10 பால்ஸ் ஆடி இருந்தாரு நினைக்கிறேன், 8 பால்ஸ் 11 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. சாரி அவர் ஆடி இருந்தாரு. ஸோ அதனாலதான் டெம்டேஷன்ல கூப்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் ஷாதாப் கானுக்கும் நல்லா பட்டுது. இவர் ஃபக்கர் ஜமான் சாரி இஃப்திகர் அஹமத் தான் வந்து அவங்களோட ஃபினிஷரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற நிர்பந்தம், அதனால அவரையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா போயிருச்சு. அண்ட் இங்கேயும் நான் வந்து அலிகானை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு பாகிஸ்தானி தான் அவரு, பஞ்சாப் பான் பாகிஸ்தானி அவரு. ஸோ அவர் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் வந்து பெஸ்ட் பவுலர், இன்னைக்கு பெஸ்ட் பவுலர் வந்து 18 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு நேத்ரவல்கர். ஸோ பெஸ்ட் பவுலருக்கே போகும்னு சொல்லி போனாங்க, அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன சூப்பர் ஓவர்லன்னா, ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு போனது. ஹர்மித் வந்து ஆடவே இல்லை, அவர் வந்து பேட்டிங்கே வரல, இருந்தாலும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கி விட்டாங்க. அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அந்த 7 எக்ஸ்ட்ராஸே கிடைச்சது. அவருக்கு வந்து அந்த ஆங்கிள் இருந்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போட முடியல, லெஃப்ட் ஹேமரால. அவர் வந்து ஏன்னா அவருக்கு ஆஃப் சைடு வந்து ரொம்ப கிட்ட பவுண்டரி, ஸோ லெஃப்ட் சைட்ல போடணும்னு யோசிச்சு அப்படியே போட்டாப்ல, அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ டாக்டிக்கலியும் பெஸ்டா இருந்தாங்க, அவங்களோட பிளான்ஸும் பெஸ்டா இருக்குது, அவங்களோட எக்ஸிகியூஷனும் பெஸ்டா இருக்குது. அதனால தான் யூஎஸ் வின் பண்ணாங்க. குடோஸ் டு தேர் அப்ரோச் அண்ட் இன்டென்ட். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கேன், அவங்களோட இன்டென்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம், இந்தியா வந்து எங்கன்னா யூஎஸ் கிட்ட போயிட்டு உதவ வாங்கிட போறாங்க, அவங்களோட இன்டென்ட் ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லி. அது அவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக், அதை பத்தி கூட திருப்பி நம்ம பேசியிருந்தோம். ஏன் அவங்களுக்கு இன்டென்ட் இருக்குன்னு கூட நம்ம சொல்லக்கூடாதா, அவங்க அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். திருப்பி காட்டுறாங்க, நாங்க வந்து ஒன் குட் டே, எங்களுக்கு ஒரு லக்கி டே எல்லாம் கிடையாது, நாங்க இன்டென்ட் இருக்கு, ஸ்கில் இருக்கு, நாங்க வின் பண்ணுவோம், எந்த பெரிய டீமையும் எங்களோட டேல நாங்க வின் பண்ணுவோம்னு காட்டிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது இந்தியா மேட்ச் கூட என்ன வேணா நடக்கலாம். திருப்பி இப்போ நம்ம பிரசாத் புரோவேர் கூட நம்ம சேனல்ல அதுக்கு அகேன்ஸ்டா சொல்லுவாரு, நிறைய பேர் இருக்காங்க, ரேவந்தே கூட சொல்லுவாப்ல, இந்த மாதிரி இந்தியாலாம் வந்து அடிக்க முடியாது நல்ல டீம் அப்படின்னு சொல்லி. ஹூ நோஸ், இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பவுலிங் டீம். நான் என்ன கேட்டீங்கன்னா இந்தியாவை விட பாகிஸ்தானோட பவுலிங் கண்டிப்பா கொஞ்சமாவது பெட்டர் தான், ஒரு எட்ஜ் கொடுத்துதான். அப்படி இருக்க பேட்டிங் எங்கேயோ இருக்காங்க இந்தியா, நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இருக்க எந்த டீம் எடுத்து பார்த்தாலும் இந்தியா ரொம்ப ஹையா இருக்காங்க. ஆனா பவுலிங்ல பாகிஸ்தான் இந்தியாவோட பெட்டர் பவுலிங் டீம் தான். அப்படி இருக்க டீமே இவங்க சேஸ் பண்றாங்க 160னா,
இந்தியா 165 அடிச்சா சேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வி கான்ட் ரைட் ஆஃப் தெம்னு தான் என்னால சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க. அதான் ப்ரோ, ஆக்சுவலா T20 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு டேல யார் நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க தான். நீங்க என்னதான் உங்க டீம்ல வந்துட்டு மெக்ரத், வசீம் அக்ரம்ங்கிற மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அன்னைக்கு டேல அவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் கேம். அண்ட் ஆக்சுவலா லாஸ்ட் கேலண்டர் இயர்ல 60 to 70 T20s ஆடி இருக்காங்க யூஎஸ்ஏ. அவங்களுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கு. சும்மா ஒன்றும் வந்துட்டு லக்கியில ஆடுறதுக்குலாம் வந்துட்டு இடம் கிடையாது இங்க. ஏன்னா T20 கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு ஸ்கில் செட் வேணும். அவர் ஜோன்ஸ் வந்துட்டு பாருங்க, லாஸ்ட் ஓவர் மோஸ்ட் எல்லா பாலும் ஸ்ட்ரைக்கு அவர் மாத்தி விடுறாரு நிதிஷ்குமார் ஜோன்ஸுக்கு. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க ஜோன்ஸோட கேப்பபிலிட்டி என்ன, அவர் எவ்வளவு பெருசா அடிக்க முடியும்னு. ஈவன் தோ அந்த பால் ஃபுல் டாஸா இருந்தாலும் அந்த பேஸை வந்துட்டு கவுகார்னரை திருப்பி விடுறதுக்கு உங்களுக்கு பவர் வேணும். அது பேட்ல அந்த பவர் ஜென்ரேட் பண்ணணும். அந்த பவர் அவர் ஜென்ரேட் பண்ணாரு. அண்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஓவர்ல திரும்ப லெஃப்ட் ஹேண்டருக்கு போனாங்க. அங்கேயும் கூட அவங்க கோரி ஆண்டர்சன் எடுக்கல. பேட்டிங் ஆடாத ஹர்மீத் சிங் எடுத்திருக்காங்க. அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் பாவம். அவர் நான் நினைச்சிருந்தா கோரி ஆண்டர்சன் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். பவுலிங் நெட்ரவால்கர் அவங்க ரோல் ஜோன்ஸுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணுங்கிறது தான். உனக்கு வருதா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுன்றது தான் ரோலாவே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, அண்ட் நெட்ரவால்கரையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அவரை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து எந்த கிரெடிட்டும் எடுத்துக்காம சொல்றேன். சூப்பரா போட்டாரு. அவருக்கும் ஆப்வியஸா கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு. அங்கேயும் நினைச்சிருந்தா அவங்க கோரி ஆண்டர்சனுக்கு போயிருக்கலாம், சூப்பர் ஓவர் கொடுத்துருக்கலாம் கோரி ஆண்டர்சனுக்கு. நெட்ரவால்கரை நம்பினாங்க. அவர் ரொம்ப சூப்பரா போட்டாரு பால். அவர் ஆக்சுவலா இஃப்டிகர் விக்கெட் எடுத்தது வந்துட்டு ஃபுல் டாஸ் மேபி நோட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. அது ஸ்லோயர் ஃபுல் டாஸ். அதனாலதான் பாட்டம்ல பட்டு அந்த கேட்ச் செம கேட்ச். அதையும் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் தெரியல, சாரி, லாங் ஆஃப்ல அவர் ஒரு சூப்பர் டைவிங் கேட்ச். அவரும் இந்தியன் தான். இந்தியன் தான். அது அதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் இது ஆக்சுவலா. மிலன் கான். மிலன் கான். அதுவும் ஒரு செம கேட்ச். அண்ட் ஃபீல்டிங்ல இன்னைக்கு நிஜமா யூஎஸ்ஏ சூப்பரா இருந்தாங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் வேற லெவல். மேபி பாகிஸ்தான் மட்டமா போனால இந்த சாதாரணமான ஃபீல்டிங் நல்லா தெரிஞ்சு. இல்ல சாதாரணமான இல்ல, ரொம்ப உண்மையா ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. நீங்க ரெண்டு கேட்சஸ் பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்லிப் கேட்ச் டு டிஸ்மிஸ் ரிஸ்வான் எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. ஸ்டீவன் அவர் கேட்ச் பிடிச்சவர் நல்ல இதுதான். ஓவர் த்ரோஸ் கிடையாது, தேவையில்லாம ரன்ஸ் லீக் பண்ணல, சூப்பரா பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க இவங்க. வந்துட்டு ஒன்றும் சும்மா வந்துட்டு நம்ம குரூப் ஸ்டேஜோட வெளில போனாலே நமக்கு ப்ரைட் அப்படின்லாம் இல்லாம வி ஹேவ் டு ப்ரூவ் சம்திங், ப்ரூவ் பண்ணணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க இவங்க. சூப்பர் 8 எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் இப்படி ஆடுறாங்கன்னா அவங்க டெஃபினட்டா சூப்பர் 8 குவாலிஃபை ஆகலாம் வித்தவுட் எனி. ஐ மீன் இந்தியா வந்துட்டு கண்டிப்பா போகும், அதெல்லாம் எதுவும் சொல்லல. பட் யூஎஸ்ஏ இந்த மாதிரி பிராண்ட் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அவங்க டேபிள் டாப்பே ஃபினிஷ் பண்ணலாம். ஏன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்சுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும், ஈஸி வின் ஃபார் பாகிஸ்தான். பட் அந்த ஒரு இன்டென்ட் ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா அங்கேயும் வந்துட்டு நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் தான். உங்களுக்கு இஃப்திகா இருக்கோ, கடைசியில ஷைன்ஷா அப்ரிடிக்கெல்லாம் மாட்டுச்சு. மேல யாருக்காவது டாப் ஆர்டர்ல மாட்டி ஒரு 150 போயிருந்தா இந்த கேம் குட் கோ எதர் வே. பாகிஸ்தான் சைடும் போயிருக்கலாம், யூஎஸ்ஏ சைடும் போயிருக்கலாம். பட் ஸ்டில் 160 கண்ட்ரோல் பண்ணி அந்த 160 திரும்பி அவங்க இந்த மேட்ச் யூஎஸ்ஏ பண்ண ஒரே தப்பு, அந்த போஸ்ட் 15-16 ஹவர்ஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மேட்ச் கையில வந்துருச்சு, நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகலாம், ஸ்லோ. சொல்லுங்க. அது மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். நான் மிஸ் பண்ணிட போறேன், முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஏன்னா அதுதான் அவங்க 60 மேட்சஸ் ஆடிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆனாலும் இந்த என்ன சொல்றது, ஹையஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்க கண்ட்ரிஸோட விளையாடுறப்போதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து நம்ம கொஸ்டின் பண்ற மாதிரி வரும். அதுதான் விஷயம். என்ன பண்ணாருன்னா ஆரஞ்ச் ஜோன்ஸ் அவ்வளவு நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறவரு ஸ்டில் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சிங்கிள் தட்டிட்டு இருந்தாரு. அவரே வந்து லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல நிறைய ஸ்ட்ரைக் அவர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3-4 பால் ஸ்பேர் கூட வின் பண்ணிருக்கலாம். அதுதான் அந்த ஹையஸ்ட் லெவல் விளையாடுற நேஷன்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி எனக்கு என்ன தாட்னா, they don't want to waste even a single ball. கடைசில வந்துட்டு அது புரிஞ்சுது. ஆனா அதுதான் மிஸ்டேக் ஆயிடும்ன்ற நான். ஏன்னா அவர் ஸ்ட்ரகிள் பண்ணாரு கொஞ்சம். அவர் 8 பாலுக்கு 5 ரன்னோ என்னமோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன், இல்ல 12 பாலுக்கு 8 ரன்னோ அடிச்சாரு. ரொம்ப கம்மி தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு. லாஸ்ட் பால் 4 அடிச்சிட்டாரு. லாஸ்ட் பாலே நான் வந்து கொஞ்சம் யோசிச்சேன், சப்போஸ் வந்து அவர் ஸ்விங் பண்ணி பேட் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பால முடிஞ்சிச்சு. இவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டு யாரும் என்ன சொல்ல முடியும், பாகிஸ்தான் வான் த கேம், யூஎஸ் வான் த ஹார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு நம்ம போயிருப்போம். அது ஹிஸ்டரியா மாறி இருக்காது. அதுதான் அந்த இந்த மாதிரி கிரன்ச் கேம்ஸ் நிறைய அவங்க எக்ஸ்போஸ் ஆகலன்றதை காட்டுது. இனிமே அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். they'll discuss about this. கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் டைம்ல அந்த லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல தான் நீங்க இவ்வளவு ப்ரெஷர் எடுத்து கூடாது. ஒன்ஸ் உங்க கையில கேம் வந்துச்சா ஆட்டோமேட்டிக்கா அடிச்சுட்டு போயிடணும். ஏன்னா யூ ஆர் ஹேவிங் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்.
3 விக்கெட் 35 பால் 48 இருந்தது. அங்க இருந்து 2 6 அடிச்சுதான் மேட்சே மாறிட்டு இருக்கும். அண்ட் இவங்க 2 பேர் தான் ஆடிட்டு இருந்தாங்க. 35 பால் 48 கேக் வாக் மாதிரி உங்களுக்கு. அதுவும் மாடர்ன் T20ல இன்னைக்கு ஐபிஎல்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா இன்னும் 35 பால் 48 ரொம்ப கம்மி ஸ்கோர் ஆச்சு அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயே மேட்ச் நீங்க ரொம்ப ஃபுல்லா உங்க கையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா பின்னாடி வந்து கோரி ஆண்டர்சன் இருக்காரு, இப்போ ஹர்மித் இருக்காரு, இன்னும் பேட்டிங் இருக்கு, ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அந்த ரிஸ்க் எடுத்துருக்கலாம். அவங்க ரிஸ்க் எடுக்காம ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க. அதுதான் மேபி கொஞ்சம் பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணாதான் வச்சுக்கோங்க, சூப்பர் 8ல கூட அவங்க டஃப் கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்று ஆக்சுவலா நம்ம மொனாக் பட்டேல் பத்தி பேசவே இல்லை. அவர் தான் ஆக்சுவலா இந்த ஒரு இதுவே போட்டாரு, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனே லே பண்ணாரு. அவருக்கும் ஆக்சுவலா இனிஷியலா பேட்லயே மாட்டல. அதுக்கப்புறமா அந்த சதாப் கான் ஓவரை ஒன்று டேக் ஆன் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 அடிச்சாரு. அங்க இருந்து தான் அவருக்கும் கேம் வந்துச்சு. அதான் ப்ரோ ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஏன்னா நம்ம காலைல ஆஸ்திரேலியா உமன் மேட்ச் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு படபடன் விக்கெட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு அந்த 164 124 வந்து முடிச்சாங்க. அப்படி எதுவும் தப்பு பண்ணாம ப்ரெஷரை கரெக்டா ஹேண்டில் பண்ணி இனிஷியலா ஸ்லோவா கொண்டு போல, பட் ஸ்டில் ஸ்டெடியா கொண்டு போனாங்க. முதல் 10 ஓவர் 76 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த கடைசி 5 ஓவர் தான் கண்டிப்பா இதை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி கையில கேம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தேவையில்லாம ப்ரெஷருக்குள்ள போய்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நல்லா பண்ணிடுவாங்க. குடோஸ் டு யூஎஸ்ஏ. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு கண்டிப்பா சூப்பர் 8க்கே நான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா பாகிஸ்தான் வித் 1 லாஸ் அவங்க வந்துட்டு இன்னொரு மேட்ச் எல்லாம் ஜெயிச்சாலும் தே வில் ஸ்டில் நீட் அந்த நெட் ரன் ரேட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். யூஎஸ்ஏ இப்போ கனடா ஜெயிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா கிட்ட அவங்க தோத்து போனாலுமே அயர்லாந்து ஜெயிச்சா அவங்க ஸ்டில் சூப்பர் 8 குவாலிஃபை ஆகலாம் வித் இந்தியா அப்படிங்கிறது என்னோட தாட். ஸோ மேபி என்னெல்லாம் நடக்கலாம். நல்ல ரன் ரேட்டும் வச்சுக்கிடும். 0.6 என்னமோ இருக்காங்க. இந்தியா 3.0 இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் பண்றத வச்சுதான் இருக்கு, எப்படி பண்ண போறாங்கன்றத வச்சுதான். பாகிஸ்தான் கூட நம்ம ரொம்ப ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி தான் ஜிம்பாப்வே கிட்ட ஒரு உதையை வாங்கிட்டு ஃபைனல்ஸ் வந்தாங்க. அன்னைக்கு வேர்டு மட்டும் கை கொடுக்கலாட்டி அன்னைக்கு கப் அடிச்சிருப்பாங்க 2022ல. கண்டிப்பா. பட் ஆனா அது வந்துட்டு அதான் நம்ம ஏற்கனவே ஆஃப் ஸ்கிரீன் பேசுறதா பாக் வில் டு பாக் திங்ஸ் தான். ஸோ அதனால அது ஆக்சுவலா அவங்க வந்துட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப ஆர்சிபி இவ்வளவு வருஷம் கப் அடிக்கல அப்படின்னா உடனே ஆர்சிபிக்கு போறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் இத்தனை வருஷம் கப் அடிக்கலன்னா அவங்க வந்துட்டு ஒரு டீமை வந்துட்டு ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டது இல்லை, ஒரு கோரை மெயின்டைன் பண்ணது இல்லை அப்படிங்கும். ஓவர் தி இயர்ஸ் தெரியுது பாகிஸ்தானுக்கு ஃபீல்டிங் மட்டமா இருக்கு அப்படின்ட்டு. ஏன் அந்த ஃபீல்டிங்கை வந்துட்டு கன்சர்னே பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா? ஏன்னா இன்னைக்கு மேட்ச் தோத்ததுக்கு முழு காரணம் ஃபீல்டிங் தான். அதுவும் விக்கெட் கீப்பிங்ல வந்துட்டு முகமது ரிஸ்வான் தான் வந்துட்டு உங்களுக்கு மெயின் கீப்பர். அவரே வந்துட்டு ஒய்டு போற பால்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு கேதர் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இன்னும் பாகிஸ்தான் இது மட்டும்? ஆமா, இன்னொன்னு கூட யோசிக்கணும். இவரு ஷாஹின் அஃப்ரிடி ஒரு கேட்ச் விட்டுட்டாரு ஜோன்ஸ். அது ஒரு சிங்கிள் ஓட்டாங்க, இல்லன்னா வின்னு தான் பாகிஸ்தான், டிரா இருக்காது. ஆக்சுவலா அது ரியல் டைம் ரீப்ளேல பார்த்துட்டு கமெண்டேட்டர்ஸ்லாம் வா வாட் அ சேவ் அப்படின்னாங்க. அப்புறமா பேக்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் கேட்ச் விட்டுருக்காரு, கையில உட்காந்த கேட்ச். அதான் ப்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ப்ரோ போகுது. அவங்க திரும்ப நான் அதான் சொன்னேன், நான் நேத்தே சொன்னேன், பாபர் அசாம் வந்துட்டு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின்னு இருக்காரு. அதுவே அவங்களுக்கு பிரச்சனை. எனக்கு ஏன் தெரியல இந்த டீம்ல இன்னும் ஏன் பாபர் அசாம் வச்சிருக்காங்க, எதுக்கு பாபர் அசாம் வேணும்னே புரியல. ஏன்னா உங்களுக்கு ரிஸ்வானு ஆங்கர் பண்றாரு, பாபர் அசாமும் ஆங்கர் பண்ணாருன்னா அப்புறம் எங்கதான் அடிப்பீங்க? ஆளுக்கு 30-60 பால் ஆடிடுறாங்க, 10 ஓவர் ஆயிடுது. 10 ஓவர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து 60 ரன் தான் அடிக்கணும். மீதி 10 ஓவர்ல 100 ரன் அடிச்சாலும் இன்னைக்கு அடிச்ச 160 தான் வரும். ஸோ தெரியல, மேபி இதெல்லாம் பாகிஸ்தான் நோட் ஆன் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்தியா மேட்ச்ல மேபி கொஞ்சம் ரொம்ப ஹார்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டிஃபீட்னால. கண்டிப்பா ஹார்டா வருவாங்க எல்லாம் சரி. பட் ஆனா இந்தியா பவுலிங் லைனப், இந்தியா பேட்டிங் பார்த்து இவங்க ஃபீல்டிங் எல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாக்கெல்லாம் ஒரு கேட்ச் விட்டீங்கன்னா அவர் 200 அவ்வளவுதான். ஸோ அதனால அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு இன்னும் அந்த ஒரு பிளசன்ட் நாக் வரல. போன மேட்ச் இந்த வாட்டி ஒன்னும் தெரியல. பாகிஸ்தானை பாக்குறப்போ ஒரு நல்ல ஸ்குவாட் மாதிரி தெரிய மாட்டேங்குது. பவுலிங் வச்சுன்னா அதான் பண்ணணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலா இன்னைக்குமே ஷைன் ஷாப் ரெடி 4 ஓவர் 33 ரன் விக்கெட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. ஸோ 33 ரன்லாம் அவர் கேலிபருக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஹாரிஸ் ராஃப் என்னைக்குமே ஆன் அண்ட் ஆஃபா தான் இருப்பாரு. ஒரு மேட்ச் திடீர்னு ஓவர்னு போடுவாரு, ஒரு மேட்ச் திடீர்னு இந்த மாதிரி 4 ஓவர் விக்கெட் எடுத்தாரு. பட் ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்ரார்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க அவங்க. அவரு நல்ல டேலண்ட் சொல்றாங்க. ஆனா அவர் ஆடாம சரி ஒரு 3 ஆக்சுவலி 4 பேர் ஆடி இருக்காங்க இன்னைக்கு. அமீர்,
நசீம் ஷா, ஷாஹின் ஷா அப்ரிடி, ராஃப் இவ்வளவு பேர் ஆடி இருக்காங்க. இல்ல அவருக்கு ஷதாப் கான் மேல ரொம்ப நம்புறாங்க. பட் ஆனா ஷதாப் கான் இமாத் வசீம் ஒரு நல்ல பிளேயரு, அவர் நல்ல பேட்டிங்கும் ஆடுவாரு, நல்லாவும் பவுல் பண்ணுவாரு. அது என்ன பண்ண போறாங்களோ இந்தியா மேட்ச்ல. அண்ட் இந்தியா மேட்ச்ல டாஸ் ரொம்ப குரூஷியல்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்க பாகிஸ்தான். எனக்கு தெரிஞ்சு அமீர் மட்டும்தான் த்ரெட்டனிங்கா இருக்காரு. நான் வந்துட்டு ஷஹீன் ஷா அப்ரிடி வந்துட்டு அவரோட இல்ல ஒரு மேட்ச் வச்சு அவங்கள ரைட் ஆஃப் பண்ண முடியாது, அவங்க கேலிபருக்கு நம்ம அதுதான் சொல்றோம். ஆனா யூஎஸ் கிட்டே இப்படி ஆடி இருக்காங்கன்றப்ப நீங்க பேசுறது ஓகே தான். பட் பேட்டிங் லைனப் கம்பேர் டு யுஎஸ்ஏவோட பேட்டிங் லைனப் கூட நான் இந்தியா பேட்டிங் லைனப் பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இல்ல ஆமாதான் ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்துட்டு அண்ட் ஈவன் நான் சொல்றேன் ரோஹித் சர்மாக்கு ஒரு கேக் வாக்கு, விராட் கோலி உங்களுக்கு கேட்கவே வேணாம். அண்ட் இந்த மேட்சை பார்த்துட்டு லெஃப்ட் ரைட் ஆடினா வந்துட்டு அமீர் வந்துட்டு சொதப்புறாரு அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் ஜெய்ஸ்வால் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் ஒரு என்ன சொல்றது ஒரு பாக்கெட் டைனமைட் மாதிரி. எய்தர் சைடு போகலாம், நீங்க சொல்ற மாதிரி நைஃப் எட்ஜ் மாதிரி அந்த பக்கமும் குத்தலாம் இந்த பக்கமும் குத்தலாம். பட் ஸ்டில் கம்பேர் டு யூஎஸ் பேட்டிங் லைனப் இந்தியா பேட்டிங் லைனப் பெட்டரா இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பிரசாத் ப்ரோவா மாறிடுறேன், பாகிஸ்தான்லாம் சும்மா அடிச்சு போட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே ஃபினிஷிங் டாட்ஸ் வரும். ஆக்சுவலி வந்து யூஎஸ்ஐ பார்க்க வந்து ஆக்சுவலி யூஎஸ் டீமை பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த கோவை பிரதர்ஸ்ல ஒரு காமெடி வரும்ல, சத்யராஜும் வடிவேலும் சேர்ந்துட்டு அப்படியே போயிட்டு ஒருத்தர் பொறுக்கி எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் யூஎஸ் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு உன் பேர் என்ன ரவி மேஸ்திரி, இனிமே நீ ரவி சாஸ்திரி அப்படின்ட்டு ஒருத்தர், அவரும் உன் பேர் என்ன சங்கிலி, இனிமே நீ தான் சௌரவ் கங்குலி அப்படின்னு ஒருத்தரா பிக் பண்ணி கூட்டு வந்துட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி டஃப் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவ்வளவு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன சொல்றது, அவங்க ஸ்கில்லா இருக்கட்டும், டிட்டர்மினேஷனா இருக்கட்டும், இன்டென்டா இருக்கட்டும், எல்லாமே ஹையா இருக்கு. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு பி ஈஸி 2 பாயிண்ட் கிவர்ஸா இருப்பாங்கன்னு தோணலை. இங்கேயா இருக்கட்டும், சூப்பர் 8லயா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா டஃப் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்தியாவுக்கு இப்போ இருக்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கப்போ அவங்கள ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மேபி யூஎஸ் இந்தியாவை வந்து டிஃபீட் எங்கன்னா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனா இந்தியா வந்து இனிமே இவங்களை ஒரு டஃப் காம்படிட்டரா தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கப்போ ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி போடணும், இவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஆர்என் ஜோன்ஸ்க்கு என்ன பண்ணும், எல்லாமே ஒரு ஹோம் ஒர்க் நடக்கும்னு நினைக்கிறேன் யூஎஸ் மேட்ச்க்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். பாகிஸ்தானும் ஹார்டா வந்தாதான் ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும், இல்லைன்னா என்ன சொல்றது ரொம்ப சொத்தியா போயிடும். ஸோ பாகிஸ்தான் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்தியா வின் பண்ணட்டும். அவங்க நல்லா விளையாடி இந்தியா வின் பண்ணாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். இந்தியா ஒரு 1 or 2 மேட்சஸ் காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடணும்னு நான் ஆசைப்படுறேன். டஃப் கேம்ஸ் வின் பண்ணும். அப்பதான் வந்து அவங்களுக்கும் ஒரு ஜிங்ஸ் இல்லாம வந்து பிளே ஆஃப்ஸ்லயா இருக்கட்டும், இல்லை வந்து சூப்பர் ஹிட்ஸ்லயா இருக்கட்டும், அவங்களோட மைனஸஸும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா ஃபுல் பேட்டிங் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகாது, பவுலிங் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகாது, ஒரு ப்ரெஷர்லேயே இல்லாமல் ஆடிட்டு வந்தாங்கன்னா கஷ்டமா இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டை வந்து பாகிஸ்தானும் யூஎஸும் அட்லீஸ்ட் இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட ஃபினிஷிங் டாப்ஸ். ஸோ நம்ம யூஎஸ்ஏ பாகிஸ்தான் மேட்ச் பற்றி நிறைய பேசிட்டோம். குடோஸ் டு யூஎஸ்ஏ எல்லாம் ஃபைன். ஸோ அப்கமிங் மேட்சஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது. ஸோ அதை பேசி என்னோட ஃபினிஷிங் டாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ திரும்ப ஹார்டாக வருவாங்க பாகிஸ்தான் எல்லாம் சரி. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு பெருசாக என்ன சொல்கிறது ஒரு இம்ப்ரெஷன் பண்ணல பாகிஸ்தான் இந்த யூஎஸ்ஏ மேட்ச்சில். ஸோ அதனால் இட் வுட் பி ஈஸி வின் ஃபார் இந்தியா. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு ஈஸியாக போனாலும் ஐ வாண்ட் யூஎஸ் மேட்ச் நல்லா டஃப்பாக போகணும். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இந்தியா ஹேஸ் டு லூஸ் ஒன் குரூப் ஸ்டேஜ் மேட்ச். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஜிங்ஸ் வந்துட்டு திரும்ப அப்படியே, ஏன்னா கண்டிப்பாக சூப்பர் 8ல நீங்கள் தோத்துட்டு இருக்க முடியாது. சூப்பர் 8ல ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லா மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா தோக்காட்டி கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரி சூப்பர் ஓவர் போகிற மேட்சஸ் இல்லைன்னா லாஸ்ட் பால் ஃபினிஷஸ் தான் வரணும். இல்லை அப்பதான் தே வில் நோ தேர் மைனஸஸ். இன்னைக்கு யூஎஸ்ஏ ஜெயிச்சாங்க, பட் அவங்களுக்கும் மைனஸ் இருக்கு அந்த கடைசி 5 ஓவர்ல ஆடின விதம். ஸோ அந்த மாதிரி நோட் பண்றதுக்காவது சான்ஸ் வேணும். ரொம்ப ஈஸியா நீங்க அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எதுவும் ஆகாது. தேங்க்ஸ் எங்க ஜிங்ஸ் ஆச்சோ நாங்க சொன்னது இந்தியாவை வந்துட்டு ரொம்ப ஈஸியான குரூப்ல போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ்ஏ ஒரு டஃப் கொடுக்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஆஸ் அ இந்தியன் ஃபேன் நீங்க இந்தியா ஈஸியா ஜெயிச்சுட்டு போய் செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு வர யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சரியா தான் பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கல்ல, சரி அதுவே பெருசா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டிராஃபி அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மேட்ச் லாஸ் ஆகுது.
இது வந்துட்டு வேடிக்கையா இருக்கும். பட் அந்த லாஸ்ட்ல தான் நீங்க அந்த தப்பை புரிஞ்சுக்கிறீங்க. அந்த லாஸ்ட்ல அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ஃபைனல்ஸ்லயோ இல்ல செமிஃபைனல்ஸ்லயோ சோக் ஆக மாட்டேங்கிறீங்க. அண்ட் சீரியஸ்னஸ் வரும் அந்த டீம் அட்மாஸ்பியருக்குள்ள. சும்மா இவங்க வந்து இந்த ஃபீல்டர் அவார்டு கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம தான் இப்போதைக்கு வேர்ல்ட்ல பெஸ்ட் டீம் அப்படின்ற ஒரு 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 தாட் வந்துருது ஆட்டோமேட்டிக்கலி. அது இருக்கிறது ஓகே தான் அந்த ஆட்டிடியூடு, இல்லைன்னு சொல்லல. மைனஸஸ் தெரியாம போயிடும். ஸோ அதான் ஆஸ்திரேலியா பார்க்காத சக்சஸ் இல்லை. ஸோ அவங்க காட்டாத திமிரு இல்லை. அவங்க காட்டின திமிருக்கு அவங்க வின் பண்ணாங்க. ஸோ நீங்களும் திமிரு காட்டுங்க, தப்பு இல்லை. நீங்க காட்டுற திமிருக்கு நீங்க டிராஃபிஸ் வின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த அந்த கண்ட்ரியோட இந்த கண்ட்ரி பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஹாப்பி இண்டெக்ஸ் ஜாஸ்தி ஆகி ஹாப்பி இண்டெக்ஸ் அந்த ரேங்கிங்ல மேல போகும். ஸோ அதனால அதான். ஸோ அது ஒன்று ப்ளஸ். ஆனால் அண்ட் இந்த குரூப் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா இந்த குரூப் வந்துட்டு எக்ஸப்ட் கனடா ஒரு நல்ல குரூப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இஃப் அயர்லாந்து, என்னோட ஸ்டேட்மெண்ட் படி அயர்லாண்டும் பாகிஸ்தான் அப்செட் பண்ணாங்கன்னா இந்தியா, அயர்லாந்து, யூஎஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் இது வந்துடும். ஸோ செகண்ட் பிளேஸுக்கு யார் வருவாங்க இந்தியாவோட அப்படின்ட்டு. அண்ட் அவள்தான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் ஆப்வியஸா இந்தியா பாகிஸ்தான் தான். ஸோ அதனால பெருசா எதுவும் ஃபினிஷிங் தாட்ஸும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா நான் ரொம்ப அப்படியே யூஎஸ்ஏன்னு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியா யூஎஸ்ஏல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து யூஎஸ்ஏ ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட தான் எனக்கு சொல்ல தோணுது. பட் ஸ்டில் ஒரு காம்படிட்டிவ் கேமாவது வேணும். பாகிஸ்தான் மேட்சும் காம்படிட்டிவ் கேமா இருந்து நல்ல கடைசி ஓவர் ஃபினிஷ் போய் இருந்தாதான் இந்தியாவுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ யா, வித் தட் ஐ அம் க்ளோசிங் மை ஃபினிஷிங் தாட்ஸ். ஓகே, இப்போ சைட் பை சைட் ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு 2 மேட்ச் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் ஏதாவது இருக்குன்னா மேட்ச் ரிவ்யூவோட வரும், இல்லாட்டி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ப்ரிவியூல வரும். இன்னும் ஃப்ரைடே இருக்கு, சாட்டர்டே இருக்கு, சண்டே தான் பாகிஸ்தான் மேட்ச். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஆவலா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ப்ரிவியூ வேணும்னா சொல்லுங்க, ப்ரிவியூ பண்ணலாம். வித் தட் நோட் வி ஆர் ending the video.